நல்லவனா நல்ல பையன்டா எல்லாம் என் தோஸ்து இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் வீடியோவுக்கு எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் வந்து தேவைப்படும். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னங்கிறத சொல்கிறேன். ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு லிரிக்ஸோடைய ஃபாண்ட் அது வந்து தேவைப்படும். இந்த 2 மட்டும் இருந்தாலே போதும், நம்ம இந்த ஒரு வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாக எடிட் வந்து பண்ணிடலாம். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்தோன்னே ஃபுல் ப்ராஜெக்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் அது மீறி நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபுல் ப்ராஜெக்டை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப்பில் ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிடுவோம். ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃபாண்ட் உள்ளே இம்போர்ட் பண்ணுங்கிறத பார்த்துடலாமா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஏஏ டெஸ்க்னு இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் இருக்கா, நான் கொடுத்துருக்க ஃபாண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் 5ங்கிற ஒரு ஃபாண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். லிரிக்ஸ் 5ங்கிற ஒரு ஃபாண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிற நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, லிரிக்ஸ் 5ங்கிற அந்த ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிருச்சு. அந்த ஃபாண்ட் ஒரு டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். இந்த லைனில் இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் ஆஃப்ல இருந்துச்சு, இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஃபாண்ட் செக்ஷனில் லிரிக்ஸ் 5ங்கிற ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஃபாண்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சா. இப்போ நீங்கள் டிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம அலைட் மோஷன் ஆப்பில் ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் ப்ராஜெக்ட்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். எப்போதும் போல் நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி லிரிக்ஸ் ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிட்டும் பரவாயில்ல, உங்களோட அலைட் மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியும் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி அதை ரொம்பவுமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே வந்தீங்கன்னா நான் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் தான். அதில் ஒரு லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த லிரிக்ஸ் 5ங்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும், லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம லிரிக்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேம் மெத்தடில் நீங்கள் எல்லா லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் இதுவரையாக ஃபுல்லாக சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணுறது மட்டும் தான் நான் சொன்னேன். இப்போ எதுக்கு நான் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டனாக சொன்னேன்னா, நம்ம லிரிக்ஸ் நம்மளோட வீடியோக்கு இம்பார்ட்டனே ஃபாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் நல்லா இருந்தால் மட்டும் தான் வீடியோ வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி உங்களோட இமேஜை உள்ள ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செகண்ட் இருக்கிற 9:16ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம்.
இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீடியாங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை எந்த ஃபோட்டோவில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையாரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். இமேஜ் ஓரமாக இருந்தாலும் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ராஸ் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஓரமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிற சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டு சேவ் பண்ணினோம். சேம் மெத்தடில் ஒரு 5 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதுவரையே சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம். செகண்ட் நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் எல்லாத்தையும் 9:16 சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். ஓகே, இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் தெளிவாக வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 5 இமேஜை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த 5 இமேஜ்லேயே உங்களுக்கே தெரியும் நம்மகிட்ட இருக்கிற அந்த 5 இமேஜ் எந்த இமேஜ் பெஸ்ட்டான இமேஜுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, அந்த உங்ககிட்ட இருக்கிற அந்த 5 இமேஜில் பெஸ்ட்டான இமேஜோட பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அந்த 5 இமேஜில் ஒரே ஒரு இமேஜை மட்டும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடாபி எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அந்த ஆப்போடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியூக் ஆக்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லும். உங்களோட இமேஜை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பில் தான் நீங்கள் இந்த இமேஜ் வந்து சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் உள்ள வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த இமேஜ் வந்து ஒரு டச் பண்ணாலே போதும், இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஆட் ஆகிட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் உள்ள இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடச்சிரும். கீழே உள்ள டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இந்த ஆப்பை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த ஆப் வந்து தேவைப்படாது. இப்போ நான் சொன்ன எல்லாமே தெளிவாக வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோட சைஸ் எல்லாத்தையும் 9:16 சேஞ்ச் பண்ணோம். அதில் உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்றிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நம்மளோட ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ இமேஜ் தான் ஆட் வந்து பண்ண போகிறோம். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா, அதாவது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் போட்டு மேலே ஒரு ஆரம் மார்க் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேமரா ஐக்கன் இருக்கா, இதை மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து கிடச்சிரும். இந்த கேமரா ஐக்கன் ஆஃப்ல இருந்துச்சு உங்களுக்கு 3D எஃபெக்ட் வந்து கிடைக்காது. இந்த கேமரா ஐக்கன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிற பார்த்துடலாமா. இப்போது ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா 1 இருக்கா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா. கேமரா 1க்கு கீழே குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ், 9:16 பிஎன்ஜி இமேஜ், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இமேஜ், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 பிஎன்ஜி இமேஜ்னு ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, இப்போ 9:16 பிஎன்ஜி இமேஜின் டாப்பில் ஒரு இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் உள்ள இந்த இடத்துல ஒரு மீடியா ஐக்கன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மேலே உள்ள ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த ஆப்போடைய நேம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண உங்களோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அது கீழே ஒரு ரெட் கலர் இமேஜ் இருக்கா, அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது கீழே 9:16 பிஎன்ஜி இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு
இங்கே லாஸ்ட் உள்ள மீடியாக்கான செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள மீடியாக்கான கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெட் கலராக தான் இருக்கும். இப்போ அந்த ரெட் கலர் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமா இல்லாட்டி ரொம்ப ரெட்டாக வேணுமா இல்லாட்டி அதுக்கும் கம்மியாக வேணுமாங்கிறத உங்களோட இமேஜுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 80% வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்பவுமே ரெட் கலரில் வேணுமா இல்லாட்டி கம்மியாக வேணுமாங்கிறத நீங்கள் உங்களுக்கு உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்றுக்குள்ளே சூப்பராக இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டு ப்ளே பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே உள்ள வந்து ஆட் ஆயிருச்சா, பார்க்குறதுக்கே மாசாக இருக்கா. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது இந்த குரூப் எல்லாமே முடியுது பார்த்தீங்களா, இந்த குரூப் எல்லாமே முடிய இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி வச்சு கொடுத்துருப்பேன். அதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பிளாக்காக இருக்கும். அடுத்து லிரிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ்னு இருக்கா. இந்த 9:16 இமேஜில் நீங்கள் 9:16 இமேஜ் உங்களை நான் ஃபஸ்ட்டே சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். அந்த இமேஜை நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த 9:16 இமேஜுங்கிற அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் எல்லாமே அலைட் மோஷங்கிற ஃபோல்டர் வந்து சேவை இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து ஆடாயிரும். சேம் மெத்தடில் அதுக்கடுத்து கொடுத்துருக்க எல்லா 9:16 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆடியோட எண்டு வரையாக கொடுத்துருக்கேன். அந்த எல்லா 9:16 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ இங்கே ஆரம்பத்தில் ஸ்டார்ட் எண்டு வரை வந்து ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க 9:16. நெக்ஸ்ட்டு அதில் ஒரு இமேஜை மட்டும் பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறீங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த இடத்துல உள்ள கேமரா ஐக்கனை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் இங்கே லாஸ்ட் உள்ள பாக்ஸ் ஐக்கன் மேலே உள்ள ஆரமாக இருக்க செலக்ட் பண்ணிட்டு இந்த கேமரா ஐக்கனை ஆன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கிடச்சிடும். இப்போ நீங்கள் வீடியோவை எப்போதும் போல் மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் மட்டும் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி கொடுத்துட்டு எஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.